ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. இது என்னன்னா திருக்கணிதப்படியும் சரி, வாக்கியப்படியும் சரி, ரொம்ப நாள் வித்தியாசம் இல்லை, குறிப்பிட்ட நாட்கள், கொஞ்ச நாட்கள் தான். அதனால ஏப்ரல் 26 நீங்க வச்சுக்கலாம். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வக்ர கிரகமா இருக்குது. அது இப்போ குரு சனியெல்லாம் பாத்தீங்கன்னா வக்ரம்னா ஒரு 5 மாசம் வக்ரமா இருப்பாங்க, அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் இடத்துல இருந்து 2, 3, 4ன்னு அப்படி போவாங்க. சுக்கிரன் புதனும் குறிப்பிட்ட நாட்கள் வக்ரமா இருப்பாங்க, அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு அவங்களும் முன்னோக்கி தான் நகர்வு, 1, 2, 3 அது மாதிரி. ஆனா இந்த ராகு கேதுக்கள் எப்பவுமே வக்ர கிரகங்கள் தான், ஆல்வேஸ் அது வக்ரமா இருக்கும். ஸோ அதனால அதோடைய நகர்வு எப்பவுமே பின்னோக்கி தான். அதாவது 2ஆம் இடத்துல இருந்து 1, அப்புறம் 12, அப்புறம் 11, 9 அப்படி போவாங்க. ஸோ ராகு இவ்வளவு நாளா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்திருக்காரு. கேது இவ்வளவு நாளா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல இருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. ராகு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க 1ஆம் இடம், அதாவது உங்களுடைய ராசியிலையும், கேது 7ஆம் இடத்துலயும் வந்திருக்கு. இதுதான் ராகு கேதுடைய பொசிஷன்ஸ். ஆனா கும்ப ராசிக்கு 26ஆம் தேதியிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல யோகம், சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு ஜென்ம சந்திரன் மேல இருக்கிறது நல்லது கிடையாதுங்க. ராகு கேது கோச்சாரத்துல ராசியில வரும்போது நல்லதே கிடையாது. அது சனியாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கும்பராசிக்கு இயல்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் கும்பராசிக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா கும்பராசி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி. இப்படியே சொல்லி சொல்லி பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. ஆனா அதுதான் உண்மை. கும்பராசிக்கு இயல்பாவே நல்ல திறமைகள் இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது 12 ராசிகள் கும்பராசிக்கு நிறையவே இருக்கு. முன்னாடியே பிரிகாஷனா இருக்கக்கூடிய ராசி கும்பராசி தான். வருமுன் காப்போம் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு பொருந்துதோ இல்லையோ கும்பராசிக்கு நல்லா பொருந்தும். இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா அது ஏற்கனவே பிரபஞ்ச ராசின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே இயற்கையே உணர்த்தும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேரா இருப்பீங்க. முக்கியமா சதய நட்சத்திரக்காரர்கள், அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய திறமையும் அதுல இருக்கும். ஈஸியா கடந்து வரக்கூடிய அமைப்புகள் தான். ஆனா உங்களுடைய மனசை இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கணும். 7.5 சனியும் இன்னும் முடியல. அதாவது இப்பதான் ஜென்ம சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஆனா 7.5 சனி கம்ப்ளீட்டா இன்னும் முடியவே இல்லை. ஸோ 7.5 சனி முடியக்கூடிய காலகட்டம் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும். அது போக ராகு உங்களோட சந்திரன் மேல இருக்கனால, சந்திரனாலே மனசு, ஸோ உங்களோட ராசியில இருக்கனால மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் இந்த ராகு செய்வாரு. 10வதுக்கு 7ஆம் இடத்துல கேது. 7ஆம் இடம்னா என்னன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். ஸோ அவங்க உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா உங்களை டென்ஷன் படுத்துறது மட்டும்தான் குறிக்கோளா வச்சுக்கிட்டு அவங்க வருவாங்க. இந்த டைம்ல ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிதானம் வரத்துக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்றது தான் சிறந்த வழிங்க. அமைதியா எப்படி இருக்குங்கிறத கத்துக்கிறது தான் சிறந்த வழி. அது இல்லாம நல்ல வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலத்துல காளி வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இதை அதிகமா பண்ணுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா இந்த ராகு கேது என்னன்னா ராகு காலங்கள்ல காளி வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகள் வராது. அதுவும் ராகு காலத்துல சனிக்கிழமை பண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு கேது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். ஆனா அதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ராகு செயற்கை முறையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். இந்த காலகட்டத்துல செயற்கை முறையில கருத்தரிப்பு, அதாவது கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப வருஷமாகி குழந்தை இல்லாம இருக்கிறீங்க, ஒரு 5-6 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த கும்பராசியில இருக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க இப்ப IVF, டெஸ்ட் பேபி, அதாவது செயற்கை
செயற்கை முறை கருத்தரிப்புன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க போறீங்கன்னா இந்த டைமை விட பெஸ்ட் டைம் வேற எந்த டைமுமே இல்லை. இந்த 1.5 வருஷ காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்கு. இந்த டைம்ல போயிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா கூட இந்த டைம்ல உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இல்லை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போலாமா வேண்டாமான்னு எதை பத்தி யோசிக்காதீங்க, தாராளமா போங்க. 100% சக்சஸ். ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க, 6 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க, குழந்தை இல்லை, ஆனால் டாக்டர் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, போகலாமா வேண்டாமா அப்படின்னா டாக்டர்ஸ் சம்டைம் கேரண்டி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ராகு கேதுக்கள் எதுக்கு உறுதுணையாக இருக்கோ இல்லையோ, செயற்கை முறையில் குழந்தை கருத்தரிப்பு இருக்கு இல்லையா, செயற்கை முறையில் வரக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே, செயற்கை முறையில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். 100க்கு 100% உங்களுக்கு சக்ஸஸ் உறுதியாக கிடைக்கும். அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் பாருங்க. குலதெய்வ வழிபாடு தாராளமா நீங்க பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அதுதான் உங்களோட வம்ச விருத்தியை உண்டு பண்ணும். அதோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ராகு என்னன்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பாக கொடுத்துரும். முக்கியமாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், செயற்கை முறையில் இப்போ ஒரு பட்டுன்னு இயற்கை பட்டுன்னு இருக்குது, செயற்கை பட்டுன்னு இருக்குது. அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியது, ரசாயனம் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க, உற்பத்தி சார்ந்தவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ராகு கேதுக்கள் அதுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். தொட்ட எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி விஷயங்களை சக்சஸ் பண்ணி கொடுத்துரும். இதே கடின உழைப்பை நான் போடுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும் முன்னேறத்துக்கு. ராகு யோகக்காரகன்னு சொல்லுவாங்க. யோகம் அப்படிங்கிறது ராகு கொடுக்கக்கூடிய யோகத்தை சொல்லி பெருமைப்படுத்திக்க முடியாது வெளியில, ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் கொடுப்பாரு. பினாமி சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா புதையலை போய் நீங்க வெளியில சொல்லுவீங்களா? அது மாதிரி தான் இந்த ராகு. ஆனா ராகு புதையல் கொடுத்தாலும் கொடுப்பார், சொல்ல முடியாது. ஏன்னா புதையல் ராசியே கும்பராசி தான். ஸோ அதனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், விபரீத ராஜ கூட இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு இத ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவாரு. கேது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 7ஆம் இடம்ங்கும் போது லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர்ஸ் பிரியறதுக்கு உண்டானதை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அவங்களோட நல்ல இணக்கமோ ஒற்றுமையோ இருக்காது, ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படாது. அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்றது, நண்பர்களுடைய பிரச்சனை பண்றது, இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்க கிட்ட ஒற்றுமைங்கிறது இருக்காது, வாக்குவாதம் வரும். அது ஒரு பெரிய பிரச்சனை, சண்டையில கொண்டு போய் முடியும், மனக்கசப்பை ஏற்படுத்தும். உங்களை விட உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துறது, மன கஷ்டத்தை கொடுக்கறது, எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயம் தான் ராகு கேது கை வச்சு உங்களுக்கு வலியை ஏற்படுத்தும். உங்களை விட உங்களோட வீக் பாயிண்ட் ராகு கேதுக்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ இந்த காலகட்டங்களில் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது முக்கியமானது. அதாவது மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்த வழி. அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை எழுதி பாருங்கள். பொதுவாகவே கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்கிறது ஒரு சிறப்பான பரிகாரம்ங்க. நல்ல பரிகாரம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்லி பாருங்கள். அதுவும் பாஸ்ட்லேயே ஃபியூச்சர்லேயே இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது ஆள் மனசுல பதியும். ஆள் மனசுல பதியக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஈஸியா உங்களுக்கு நடந்துரும். ஒரு விஷயத்தை ஈஸியா கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுக்கு உண்டான பயிற்சியை பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சி பண்றீங்கன்னா அது தோத்து போகுதுன்னா அது ஒரு பயிற்சியா எடுத்துக்கங்க, ஓகேங்களா? முயற்சி தோல்வி அடையும் போது அது பயிற்சியா மாத்திக்கணுங்கக்கூடிய மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்திலோ அல்லது மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலோ கவனம் தேவை. இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவியுடைய ஒற்றுமைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. அதனால ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. தப்பு உங்க பேர்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சாரிங்கிற ஒரு வார்த்தை கேளுங்க, இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணி போயிருங்க. அந்த டைம் பிரச்சனை வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த பிளேஸ்ல நீங்க இல்லாம தள்ளி போய்க்கங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனா உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. தப்பு நம்ம செய்யல, ஏன் நம்ம இப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த ராகு கேது கிட்ட தப்பு. அதாவது முக்கியமா நீங்க நேர்மையா இருந்தால் தான் ராகு அடிக்க போறாரு, ஓகேங்களா? அதுக்காக நீங்க நேர்மையா இருக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல.
பொதுவாகவே ராகு கேதுக்களுக்கு நேர்மைங்கிறது அவ்வளோ பிடிக்காது. அதனால நீங்கள் ஆனால் நேர்மையாக இருங்க, நான் அதை சொல்லலை. பட் ஆனால் அந்த ராகு கேது இந்த டைமில் வந்து கொஞ்சம் உங்களை வந்து பழி வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ண தான் செய்வார். ஆனால் இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம். ராகு கேது போகும்போது ஒரு நல்ல யோகத்தை செஞ்சுட்டு தான் போவாங்க. ஸோ அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக கையாளணும். மெயினாக வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டாலே போதுமானது. நிறைய மாற்றங்கள், இடமாற்றம் இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடியது, நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆதாயமாக கண்டிப்பாக மாறும். மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்குனே வருவாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரச்சனையிலையுமே வந்து ஒரு நல்லது இருக்குன்னா, குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்துடுறாரு. 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு. அப்ப அங்க ராகு வந்து கடுமையான இறுக்கத்தை கொடுக்க மாட்டார். மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா குரு பகவான் வந்து உங்களை காப்பாத்துறதுக்காகவே வராரு. அதனால நீங்க கவலையெல்லாம் பட வேண்டாம். ஆனா ரொம்ப மைண்ட் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். அமைதியான நிலையை நீங்களே கையாளணும். அதாவது நீங்க வந்து நம்ம அமைதியா இருக்கோம், நம்ம நல்லா ஹாப்பியா இருக்கோம், நீங்களும் அவங்கள பாசிட்டிவா வந்து மோட்டிவேட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நிறைய வந்து சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு டைம் 2 டைம் தள்ளி போனால் கூட அடுத்த டைமில் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு கேது கொடுத்துருவாங்க. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமானது. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திடீர்னு மேரேஜ், அதாவது லவ் மேரேஜ், கம்யூனிட்டி மாறி இன்டர்காஸ்ட் மேரேஜ், வேற லாங்குவேஜ் பேசுறது, வேற இனம் மொழி இதெல்லாம் கடந்து காதல் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த ராகு கேது 7ஆம் இடத்துக்கு வரும்போது திடீர்னு மேரேஜ் பண்றது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றது, வீட்டில் வந்து பேரண்ட்ஸோடைய இது பிரச்சனை, அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க. பட் ஆனால் ஒரு மேரேஜுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பண்ணுங்க. அந்த லைஃப் நமக்கு நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பேரண்ட்ஸோடைய ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்றதா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குண்டான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க. மனதுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ, அது மூலமா உங்க மனசு கஷ்டப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் ஆனால் எல்லாத்தையுமே கடந்து வர பழகிக்கணும். இதை விட பெட்டர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த டைம்ல வந்து நல்ல டைம் இல்லை, காலங்கள் கடந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு உங்களை நீங்களா மோட்டிவேட் பண்ணுங்க. அதுதான் உண்மை, வேற இது கிடையாது. அதாவது நிறைய மாற்றங்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். இது எல்லாமே ஒரு பெரிய படிப்பினை பாடம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிக்கங்க. மைண்டை மறுபடியும் சொல்றேன், மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மெடிடேஷன் பண்ணுங்க. உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ வந்து பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்கு எல்லாமே நல்ல பரிகாரங்கள். தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது மிக மிக சிறப்பு. நிறைய பேத்துக்கு வந்து பார்ட்னர் மூலிமா இது கட் பண்ணிட்டு போறாங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. தொழிலை டெவலப் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான இது. செயற்கை முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பிரபலியம் ஆகிறது. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க, சினிமா ஃபீல்டு சம்பந்தப்பட்டவங்க, கலைத்துறை எந்த கலைத்துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. அதுவும் அரசியல்வாதிகள் கும்பராசியில் இருக்கீங்க, அரசாங்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி, மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பர் நல்ல பீக் டைம் தான். இந்த டைம்ல நீங்க நிறைய சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்துல வந்து கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வளர்ச்சி ராகு கேதுக்கள் வந்தா பொருளாதார ரீதியா நிறைய வளர்ச்சியை கொடுத்துருவாங்க. உறவுகள் இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்தாது. அதுல மட்டும் கவனமாக இருங்க. குடும்பத்தாருடைய ஆதரவை இந்த சூழ்நிலையில நீங்க வாங்கிக்கணும். குடும்பத்தாருடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தா தெரியாத நபர்கள் கிட்ட சோசியல் மீடியால இது மாதிரி இருக்கிறதுல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க எங்க போறீங்க என்ன வரீங்கன்னு உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை
உங்களுடைய சார்ந்த நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து தெரிவிச்சுட்டு போகிறது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே ராகு கேது வரும்போது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக தான் எல்லா விஷயத்தையும் கையாளணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ராகு கேதுக்கள் வந்து பொதுவாக ராகுவோடைய வேலை பிரம்மாண்டமாக வளர்த்தி விடுறது தான். அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தான் அதை ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கணும். நிறைய பேத்துக்கு வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் கூட நடக்கும். குருவோடைய பார்வை இருக்கனால பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனால் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பக்குவமாக இது நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யும் போது அது நல்லதா மாறும். பொதுவாகவே கும்ப ராசிக்கு மனக்குழப்பம் இருக்கு. இந்த முடிவு நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம், எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷம் அடையக்கூடிய நபர்கள் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அது உங்க பேரண்ட்ஸாவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம். அப்படி யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுங்க. அது எப்பவுமே உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டங்கள்ல பொதுவாகவே கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. மைண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கடந்து வந்துட முடியும். பொருளாதார வளர்ச்சியிலேருந்து பொருளாதார விஷயங்கள நல்ல வளர்ச்சி தான். ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சோ அல்லது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூரில் இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் வந்து பயிற்சி ஆகுது. ராகு வந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து வக்ர கிரகம். ஸோ அதனால பின்னோக்கி தான் நகரும். இப்போ இந்த குரு சனிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு வக்ர காலகட்டங்கிறது ஒரு 5 மாதம் அப்ராக்சிமேட்டா. ஸோ அவங்க வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டு முன்னோக்கி தான் நகருவாங்க. 1ஆம் இடத்துல இருந்தால் 2, 3, 4 அந்த மாதிரி போவாங்க. சுக்கிரன், புதன் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து வக்ரமா இருக்கும். அவங்களும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அடுத்தது 1, 2, 3 அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் தான் போவாங்க, முன்னோக்கி தான் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேது வந்து எப்பவுமே வக்ரமா இருக்குது. எப்பவுமே இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ர கிரகங்களா இருக்கனால அதோடைய நகரம் வந்து பின்னோக்கி தான் நகரும். இப்போ உங்க ராசியில இருந்து 1ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு தானே ராகு போனோம். ஆனா வக்ர கிரகமா இருக்கனால ராகு வந்து 1ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு, அதாவது உங்க ராசியில இருந்து 12ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது வந்து இவ்வளவு நாளா 7ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 6ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிருக்கு. இவ்வளோ நாளாக இருந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ராகு வந்து ஜென்ம ராசியில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. பொதுவாக ஜென்ம சனி உங்களுக்கு இருக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்ல. 7 சனியுடைய இது வந்து பாதிப்புகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அதாவது நீங்கள் நீண்ட தூரம் பயணம் பண்ணி போகிறீங்க, வெயில் கொளுத்துது. ஆனால் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நிழல் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் நின்று அப்பாடா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களை சுற்றி வெயில் இருக்குதா, ஆனால் கொஞ்சம் குடை இருக்குது, இல்லை ஒரு நிழல் இருக்குன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. என்னன்னா இவ்வளவு நாளா ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷன், எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அது போகாதுன்னு 7ல இருந்த கேது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்டையும் அதாவது சண்டை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து கேதுவும் 6ஆம் இடத்துக்கு போயிருச்சு, ராகு 12ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து, நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை தான் வச்சுக்கோங்களேன். 12ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கொடுப்பாரு. நிறைய பேருக்கு வந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஃபாரின்ல போய் நீங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு இந்த டைம்ல இருக்கு. அப்ப ராகுவே, அதாவது ராகு வந்து யோக காரகன். ஸோ நீங்க என்ன விஷயங்கள் யோகம்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த செய்ய முடியும். நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க, ஃபாரின் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த டைம்ல கண்டிப்பாக போக முடியும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கடன் ரீதியா உங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும் அத்தனை மன உளைச்சலையும் நீக்கி கொடுத்துருவாரு. 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைஞ்சிரும். கடனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை யமகண்ட நேரம் வருது இல்லையா, அந்த யமகண்ட நேரத்துல சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் ரீதியா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே காணாம போயிடும். இந்த வழிபாடு
வழிபாடை மட்டும் பண்ணுங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்டது தீராத நோய் இருக்கு அப்படின்னா அந்த வியாதிக்கெல்லாம் இந்த டைம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா அலைச்சல் இருக்கு. ஒரு உத்தியோக ரீதியாவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ உங்களுடைய தொழில் விஷயமாவோ அடிக்கடி அலைச்சல், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், இது எல்லாமே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதுசா நீங்க பிசினஸ் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழிலுக்கு உண்டான இடம் எப்படி இருக்கு, 10ஆம் அதிபதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. ஆனா ராகு வந்திருக்கனால இந்த டைம்ல பண்ணலாமாங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தி எல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் பண்ணணும். குரு வந்திருந்தா கூட யோசிக்கலாம். ஆனா ராகு 12ஆம் இடத்துல வந்திருக்கனால ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கு. அது நீங்க சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது சொத்து மேல சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பாரு. இந்த டைம்ல நீங்க ஒரு வீடு வாங்கலாமான தாராளமா வாங்கலாம். ஏன்னா விரயம்ங்கிறது நீங்களா விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அது சுபமா போய் முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இந்த டைம்ல பண்றதுக்கு நல்ல டைம். யோகம் அப்படின்னாலே ராகு யோகத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. 12ஆம் இடம்ல பாத்தீங்கன்னா வெளிநாடு பயணம் இருக்கு, அது ஒரு யோகமா தான் இருக்கு. அதே மாதிரி விரயம்ங்கிறது இந்த சொன்ன இல்லையா, நீங்க வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு. அதே மாதிரி மருத்துவ விரயமும் இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அப்போ நீண்ட நாளாவே உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு, ஏதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. எந்த ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் அது இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருவாரு. அதே மாதிரி வழக்குகள் இருக்குது. நீங்க ரொம்ப நாளா கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சால்வ் ஆகாம இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள்ல இருந்து வெற்றி கிடைக்கும். முக்கியமா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்துல, செவ்வாய்க்கிழமையும் ராகு காலகட்டத்திலேயே வழிபாடு பண்ணீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு, பானகம் வச்சு வழிபாடு பண்ணணும். அப்போ கோர்ட்டு கேஸ்ல எல்லாம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டானது இருக்கு. ரொம்ப நாளா ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கைக்கு வராம இழுத்துக்கிட்டே இருக்கு, அதுல கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. ஒரு சாதாரண பேச்சுவார்த்தைக்கு நீங்க போய் கூப்பிட்டாலே அது உங்களுக்கு சக்சஸை கொடுத்துரும். அதே மாதிரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபேவரா மாறுறது, அதாவது உங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா நீங்க போய் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. தப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்க மேல ஃபேவரா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கீங்க, உங்க மேல சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல போய் கூப்பிடுங்க, அது சால்வ் ஆகும். பேசி சுமூகமா தீர்த்துக்க உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கு. மனைவிக்கு, அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விரயம் இருக்கு. கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஏதாவது ஒரு விரயமோ ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளோ இருக்க வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அது சாதகமா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சகோதரன் வழி, சகோதரி வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால கவனமாக பார்த்துக்கங்க. உங்களுக்குமே ஹெல்த் சம்பந்தப்பட்ட இது மருத்துவ செலவு இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஆனா இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12-6, அதாவது ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதும் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பொசிஷன் தான். இவ்வளோ நாளா இருந்த பிரச்சனை, அதாவது மன சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பா குறையும். மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்குங்க. மைண்ட் இவ்வளோ நாளா டிப்ரெஷன், ஏதாவது மன அழுத்தங்கள் இவ்வளோ நாளா இருந்திருக்கும், அந்த அழுத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காணா போயிடும். சனி ஒரு விஷயத்தை செய்வாரு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ராகு கேதுவோடைய தீமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இவ்வளோ நாளா இனம் புரியாத கவலை, பதட்டங்கள், எதை எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகுறது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இனிமேல் இருக்காது. எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது, ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எடுத்த காரியங்கள் இவ்வளோ நாளா தடைகள் அல்லது தாமதத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கோம், இப்போ உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்கள்
நபர்களுடைய உறவுகள் வந்து உங்களுக்கு சுமூகமாக இருக்காது. அது வந்து ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துரும். அவங்க யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. அதனால் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான காலகட்டம். ராகு 12ல் வந்திருக்கனால பிரம்மாண்ட வளர்ச்சி. சனியும் இதற்கு பொதுவாகவே சனி ராகுக்கு எதெல்லாம் அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகம். அதனால் மிகப்பெரிய லெவலில் யோகம் தான் உங்களுக்கு. ஆனால் சனி வந்திருக்கனால பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடச்சிரும். ஆனால் ராகு கேது வந்து நல்ல பொசிஷனில் இருக்கனால தலைமையிடத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டு. அதே மாதிரி தேர்தலில் வெற்றி, அதாவது ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ளேயே இருந்தாலும் சரி பொது தேர்தலாக இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் இந்த டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிங்க. காசு பணம் பல வகையில இருந்து வந்துடும். அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வரும். உங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்படக்கூடிய வேலையாக இருக்கும். நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம். ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இன்டர்வியூ உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. கவர்மெண்ட் போஸ்டிங் இந்த 6ல் வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுவார். தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடம்ங்கிறது வந்து ஹெல்த். ஸோ ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கால் சம்மந்தப்பட்டது, பாதம் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி. காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே ராகு கேது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். முழுக்க முழுக்க நல்ல பொசிஷனில் இருக்கனால ராகு கேது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். பொதுவாகவே உறவுகளிடையே வந்து சுமூகமாக போய்க்கிறது மீனராசிக்கு நல்லது. ஏன்னா வந்து 6ஆம் இடத்துல இருக்கனால சண்டை சச்சரவுகள், விவாகரத்து இதையும் 6ஆம் இடம் குறிக்கும். ஸோ கேது வந்திருக்கனால அதுவுமே ஃபேவராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க உறவுகள் கிட்ட. ஸோ உங்களுக்கு பிடித்தமான நபர்கள் அப்படின்னா அவங்க கூட அனுசரித்து போகிறது நல்லது. எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையில் மாட்டிக்காம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய வல்லவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. மேக்சிமம் எந்த பிரச்சனையும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. ஆனாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது உறவுகளுக்கிடையே சண்டை போட்டு பிரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய விரயங்கள் ஆகும். அது விரயங்கள் எல்லாமே சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. பொதுவாகவே 12ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து வெளிநாடு பயணங்கள் இருக்கும்போது அந்த வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு போகும்போது அது நல்ல ஆதாயமாக மாறும். அதே நேரத்தில் அங்கே போயிட்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதும் இருக்குது. ஏன்னா மருத்துவ விரயமும் அதில் தான் இருக்குது. நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே ராகு கேது பயிற்சி வந்து உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும், மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு பரிகாரங்கள் வேணும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, பரிகாரங்கள் வேணும், என்ன வழிபாடு செஞ்சால் நான் முன்னேற முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.